ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை கர்ப்பிணி பெண்களையும் தாய்மார்களையும் ஒரு நிமிடம் உலுக்கி போடும் என்பது நிச்சயம். இது 2010 வெளியான த கிளினிக் என்ற திரைப்படம். இது வெறும் படம் மட்டுமல்ல, உங்கள் கண்ணெதிரே நடக்கும் ஒரு மிகப்பெரிய கொடூரத்தின் கதை. பெத் மற்றும் கேமரூன் என்ற ஜோடி சுற்றுலா செல்கிறார்கள். பெத் இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள். அந்த பயணம் தங்கள் வாழ்க்கையே மாற்றப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. இரவு நேரம். வழியில் அவர்களின் கார் பழுதாகிறது. அவர்கள் அருகில் உள்ள ஒரு சிறிய ஹோட்டலில் தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. பெத்துக்கு ஏதோ ஒரு பயம், யாரோ தங்களை கவனிப்பது போன்ற உணர்வு. கேமரூன் அவளை சமாதானப்படுத்தி உணவு வாங்க வெளியே செல்கிறான். ஆனால் அவன் திரும்பி வரவே இல்லை. பெத் தனியாக இருக்கிறாள். திடீரென்று யாரோ அவளை கடத்திச் செல்கிறார்கள். பெத் கண் விழித்து பார்க்கும்போது அவள் ஒரு வெள்ளை நிற அறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாள். அவளது கை கால்கள் கட்டப்பட்டுள்ளன. அவள் தன் வயிற்றை பார்க்கிறாள். அலறுகிறாள். அவளது வயிற்றில் இருந்த குழந்தை இப்போது இல்லை. ஆம், யாரோ அவளது வயிற்றை கிழித்து குழந்தையை எடுத்துச் சென்று விட்டார்கள். அவளது வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்த தழும்பு உள்ளது. அங்கிருந்து அவள் தப்பித்து வெளியே வருகிறாள். ஆனால் அவள் முன்னால் இருப்பது ஒரு மிகப்பெரிய சிறை போன்ற காப்பகம். பெத் அங்கே தனியாக இல்லை. அவளைப் போலவே இன்னும் சில தாய்மார்கள் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். யாருடைய வயிற்றிலும் குழந்தை இல்லை. அனைவருக்கும் ஒரே மாதிரியான உடை மற்றும் ஒரு டேக் போடப்பட்டுள்ளது. பெத்துக்கு கிரீன் டேக் உள்ளது. அதாவது அவளது குழந்தை எங்கோ ஒரு பச்சை நிற பெட்டியில் இருக்கிறது என்று அர்த்தம். இந்த தாய்மார்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளை தேடிச் செல்கிறார்கள். ஆனால் அந்த பாதையில் வேட்டை நாய்களும் துப்பாக்கி ஏந்திய காவலர்களும் உள்ளனர். அவர்கள் அந்த கிளினிக்கிற்குள் செல்லும் போது அவர்களுக்கு ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வருகிறது. இது சட்டவிரோத தத்தெடுப்பு செய்யும் கும்பலின் வேலை. இந்த கர்ப்பிணி பெண்களை கடத்தி அவர்களின் குழந்தைகளை பணக்காரர்களுக்கு விற்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் உள்ளது. குழந்தைகள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும் என்றால் அந்த தாய்மார்களே ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு சாக வேண்டும். இது வெறும் கிளினிக் அல்ல, இது மரணம் விளையாடும் மைதானம். பெட் மற்றும் மற்ற தாய்மார்கள் குழந்தைகளை தேடும்போது பயங்கரமான நாய்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றன. ஒவ்வொருவராக தாய்மார்கள் கொடூரமாக இறக்கிறார்கள். ஒரு தாய் தன் குழந்தைக்காக பெத் மீதே தாக்குதல் நடத்துகிறாள். இங்கே தாய் பாசமே அவளுக்கு சாபமாக மாறியுள்ளது. இங்கே கேமரூன் எங்க போனா? பெத்தை தேடி அவன் போலீசிடம் செல்கிறான். ஆனால் அங்கிருக்கும் போலீஸே இந்த கும்பலோடு கைகோர்த்துள்ளனர். கேமரூனையும் அவர்கள் கொல்ல முயற்சிக்கிறார்கள். அவன் தன் மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்ற உயிரையே பணயம் வைக்கிறான். பெத் உள்ளே நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் கேமரூன் வெளியே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். பெத் தன் குழந்தைக்காக ஒரு பெட்டியை தேடுகிறாள். அங்கே அந்த கும்பலின் தலைவி மிஸ் பிளாரன்ஸ் கிடைக்கிறாள். அவளே இந்த அனைத்து கொடூரங்களுக்கும் காரணம். பெத்துக்கும் பிளாரன்ஸ் கேரன்ஸுக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை நடக்கிறது. பெத் எப்படியோ அவளை கொன்று விடுகிறாள். ஆனால் அவளது குழந்தை எங்கே? இறுதியில் பெத்துக்கு தன் குழந்தை கிடைத்து விடுகிறது. ஆனால் அவளை சுற்றியிருந்த தற்ற தாய்மார்கள் அனைவரும் இறந்து கிடக்கிறார்கள். பெத் தன் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வரும்போது அவளுக்கு ஒரு கசப்பான உண்மை தெரிய வருகிறது. அவளது கணவன் கேமரூன் இறந்து விட்டான். அவள் தன் குழந்தையை காப்பாற்றினாள். ஆனால் தன் உயிரான கணவனை இழந்து விட்டாள். அவள் தனியாக அந்த நரகத்திலிருந்து வெளியே வருகிறாள். ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் கதை மட்டுமல்ல. குழந்தை கடத்தல் மற்றும் சட்டவிரோத தத்தெடுப்பு என்பது உலகில் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு இந்த படம் ஒரு சாட்சி. பெத் அனுபவித்த நரகம் எந்த தாய்க்கும் வரக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த தாயின் தைரியத்திற்காக ஒரு லைக் கொடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு விறுவிறுப்பான கதையில். பாய் பாய்.